பேருந்து 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்து, 42 பேர் காயம். கோட்டாவுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு, வரலாற்று சிறப்புமிக்க விகாரையில் அரிய இரத்தினக்கற்கள் திருட்டு. சுரேஷ் அலைவுக்கு திடீரென்று மாரடைப்பு. ஜஹ்ரான் காசிம் குழுவினரின் சத்தியப்பிரமாண சிசிடிவி காணொலிகள் அளிக்கப்பட்டன. போலீஸ் மாதிபரிடம் முறைப்பாடு. யாழில் யுவதி ஒருவரிடம் பாலியல் சேட்டை, ராணுவ கேப்டன் அதிரடியாக கைது. மட்டக்களப்பில் பரிதாபமாக பலியான கர்ப்பிணி தாய். கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் முட்டாள்தனம். ஈரான் மீது ஜனாதிபதி ட்ரம் சீற்றம். பெண் மருத்துவர் கொலை, 7 நாட்களுக்குள் 3 முறை யாழ்ப்பாணம் சென்ற சந்தேக நபர். ருவன் பெலிசாய விகாரையின் கோபுர உச்சியில் அமைந்துள்ள சூடாமணிக்கலில் பதிக்கப்பட்டிருந்த சுமார் 1500 கோடி ரூபாய் பெறுமதியுடைய அரிய இரத்தினக்கற்கள் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டமை குறித்து முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. ஜீவ்ஹல பொது புவர அமைப்பின் மலிய தேவர தேரர், இசுரமினிய சித்தார்த்த தேரர் மற்றும் முக்கிய சிவில் சமூக ஆர்வலரான துலான் சேனாதிர ஆகியோரால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான இந்த முறைப்பாட்டு பத்திரம் சிஐடி தலைமையகத்தில் நேரில் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்திய ஜஹ்ரான் காசிம் குழுவினர் வெள்ளவத்தை ஸ்பென் டவரில் எடுத்துக்கொண்ட சத்திய பிரகடனம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அளித்தமை மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அலட்சிய போக்கு தொடர்பில் போலீஸ் மாதிபரிடம் சமூக ஆர்வலர் ஐஸ்வர்ய குணரத்ன அதிகாரியினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சிசிடிவி காட்சிகள் குறித்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பாகவும் நாங்கள் இதற்கு முன்னர் போலீஸ் மாதிபரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த காணொலிகளை 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி உயர்த்த தாக்குதல் நடந்த அன்றைய தினமே கைப்பற்றியிருந்தனர். ஆனால் அவற்றை அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பியமை 2020 ஜனவரி 24ஆம் தேதி. ஆனால் 9 மாதங்களாக இதை தம்பசமே வைத்திருந்தனர். இதை அனுப்பும் போது இதில் உள்ள அனைத்து விவரங்களும் அளிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது அது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலேக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இதய நோய் பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக குடும்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது அவர் வைத்தியசாலை விசேட மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியத்தலாவி பகுதியில் பேருந்தொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தியத்தலாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகளும் உள்ளூர்வாசிகளும் விபத்தில் சிக்கிய பயணிகளை சிரமங்களுக்கு மத்தியில் மீட்டுள்ளனர். அதில் 36 ஆண்களும் 6 பெண்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இருவர் கவலைக்கிடமான நிலையில் ஒருவர் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் உடலியல் சிகிச்சை நிபுணரின் கொலை சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படுவதற்கு 7 நாட்களுக்குள் 3 முறை யாழ்ப்பாணம் சென்று வந்துள்ளதாக தெரிய வருகிறது. அவரின் 3வது முறையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் லலித் பத்திநாயக்கவின் வழிகாட்டலில் நுவரெலியா பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சமரகோன் பண்டாரவின் ஆலோசனையின் கீழ் நடைபெறும் விசாரணையில் குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி தெல்தனிய பகுதியில் கைவிடப்பட்டிருந்த கார் ஒன்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலத்தை தெல்தனிய காவல்துறை மீட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தவர் 34 வயதுடைய வைத்தியசாலையில் பெண் உடலியல் சிகிச்சை நிபுணராக பணியாற்றியவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் ஓடும் பேருந்துக்குள் யுவதி ஒருவரிடம் அங்க சேட்டை புரிந்த குற்றச்சாட்டில் ராணுவ கேப்டன் தர அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகர் பகுதியிலிருந்து பலாலி வீதியூடாக பலாலி நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த யுவதியிடம் ஒருவர் அங்க சேட்டை புரிந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட யுவதி யாழ்ப்பாணம் காவல்துறைக்கு தொலைபேசி ஊடாக தகவல் வழங்கியதை அடுத்து விரைந்து செயற்பட்ட காவல்துறையினர் ஆரியகுளம் பகுதியில் வைத்து பேருந்தை வழிமறித்து குறித்த நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்திய ஜஹ்ரான் காசிம் குழுவினர் வெள்ளவத்தை ஸ்பென் டவரில் எடுத்துக்கொண்ட சத்திய பிரகடனம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அளித்தமை மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அலட்சிய போக்கு தொடர்பில் போலீஸ் மாதிபரிடம் சமூக ஆர்வலர் ஐஸ்வர்ய குணரத்ன அதிகாரியினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சிசிடிவி காட்சிகள் குறித்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பாகவும் நாங்கள் இதற்கு முன்னர் போலீஸ் மாதிபரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த காணொலிகளை 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி உயர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த அன்றைய தினமே கைப்பற்றியிருந்தனர். ஆனால் அவற்றை அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பியமை 2020 ஜனவரி 24ஆம் தேதி. ஆனால் 9 மாதங்களாக இதை தம்பசமே வைத்திருந்தனர்.
இதை அனுப்பும் போது இதில் உள்ள அனைத்து விவரங்களும் அளிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது அது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவர் லவ்லி என்ற வணிக கப்பல் மீது ஈரான் ஆளில்லா ட்ரோன் தாக்குதல் நடத்தியமைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இந்த தாக்குதல் அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட்ட போர் ஒப்பந்தத்தினுடைய முட்டாள்தனமான மீறல் என்றும் ட்ரம்ப் கண்டித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த எவர் லவ்லி கப்பலின் மேல்தளத்தில் ஈரான் ஏவிய ஆளில்லா ட்ரோன் தாக்குதலில் சேதம் ஏற்படுத்தப்பட்டது. ஈரான் மொத்தம் 4 ஆளில்லா ட்ரோன்களை ஏவியதாகவும் அதில் 3ஐ அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கப்பலின் சில பகுதிகள் சேதமடைந்த போதும் கப்பலில் இருந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொள்கலன் கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்துள்ளதாகவும் தற்பொழுது தன்னுடைய பயணத்தை தொடர்வதாகவும் கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூகே கடல்சார் வர்த்தக நடவடிக்கையின் பரிந்துரைக்கப்பட்ட பாதைகள் சென்று கொண்டிருந்த போது ஓமான் கடற்பரப்பில் இருந்த கப்பலின் மீது அடையாளம் தெரியாத பொருளொன்று மோதியதாக எவக்ரீன் மைரைன் நிறுவனம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ருவன் பிலிசாய விகாரையின் கோபுர உச்சியில் அமைந்துள்ள சூடாமணிக்கலில் பதிக்கப்பட்டிருந்த சுமார் 1500 கோடி ரூபாய் பெறுமதியுடைய அரிய ரத்தின கற்கள் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டமை குறித்து முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. ஜீவ் ஹல பொது புவர அமைப்பின் மலிய தேவர தேரர், இசுரமினிய சித்தார்த்த தேரர் மற்றும் முக்கிய சிவில் சமூக ஆர்வலரான துலான் சேனாதிர ஆகியோரால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான இந்த முறைப்பாட்டு பத்திரம் சிஐடி தலைமையகத்தில் நேரில் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தியத்தலாவி பகுதியில் பேருந்தொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தியத்தலாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகளும் உள்ளூர்வாசிகளும் விபத்தில் சிக்கிய பயணிகளை பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் மீட்டுள்ளனர். அதில் 36 ஆண்களும் 6 பெண்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இருவர் கவலைக்கிடமான நிலையில் ஒருவர் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இதய நோய் பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக குடும்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது அவர் வைத்தியசாலையின் விசேட மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் கர்ப்பிணி தாயொருவர் டெங்கு உடம்பு காய்ச்சலால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வாழச்சேனை பேத்தாளை பிரதேசத்தைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணியான 26 வயது பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவரிடம் இடம்பெற்ற முதலாவது டெங்கு மரணம் இது என்று போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திருமதி கணேசலிங்கம் கலாரஞ்சினி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.